அட வாங்க, இது நம்ம பூவதி அம்மா சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோட்டு கடையில் தரக்கூடிய அந்த பொட்டுக்கடலை சட்னி தான். இது செய்கிறதுக்கு வேலை என்னவோ ஈஸி தான், ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டு. எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு உரிச்ச பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல் எடுத்துக்கலாம். ஓகே, இதை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கணும். அது கூட உரித்த சின்ன வெங்காயத்தை ஒரு 10லேருந்து 13 சின்ன வெங்காயத்தை உரித்து அதையும் போட்டு இதில் நல்லா வதக்கணும். ஓகேங்களா, இதில் காரத்துக்கு காஞ்ச மிளகா தான் சேர்க்கணும். சில பேர் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போடுவீங்க, அதாவது காஷ்மீரி சில்லி போடுவீங்க. ஆனால் இதில் நீங்கள் இந்த மாதிரி காஞ்ச வத்தல் தான் போடணும். சரிங்களா, இந்த மூணுத்தையும் நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன துண்டு புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, சட்னி வந்து ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நல்லா வதக்கி இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதில் எண்ணெய் வேறு எதுவும் ஊற்றாமல் நம்ம ஒரு பவுலில் பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலைன்னு சொல்லுவோம் நம்ம, அதை வந்து ஆல்ரெடி அது நல்லா வந்து கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஆயில் இல்லாமல் வதக்குன அந்த இது கூடயே இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அது கலர் லைட்டாக மாறுற டைமில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொட்டுக்கடலையை ஒரு பவுலில் தனியாக மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த பொட்டுக்கடலையை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த பூண்டு, சின்ன வெங்காயம், புளி, காஞ்ச மத்தல் போட்டுட்டு அது கூட கல் உப்பு போடுங்க. ஓகேங்களா, கல் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதாவது நல்ல மசியாக அரைச்சிக்கிட்டு இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வைக்கணும். ஓகே, அது கூட லைட்டாக கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன் அப்படின்னா ரோட்டுக்கடை சட்னினாலே தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிடக்கூடாது, இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணும். திரும்பி அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு தாளித்து அதை இந்த சட்னியில் எடுத்து ஊற்றிட வேண்டியது தான். அந்த தாளிப்பை சட்னியில் ஊற்றும் போது ஒரு வாசனை வரும் பாருங்கள். அட அட அட, ஒரு இட்லி என்ன, 2 இட்லி என்ன, 10 இட்லி சாப்பிடுவான் அப்படின்ற மாதிரி இருக்கும். உண்மையாக அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, பொங்கல் எதுக்கு வேணாலும் இது ஒரு பர்ஃபெக்ட் சட்னியாக இருக்கும். ஒரு தடவையாவது இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அது போக வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அதை